தந்தையா இருக்கக்கூடிய நான், எனக்கு அல்லாஹு தாலா ஒரு பெரிய சுப செய்தியை தருகின்றான் சூரே தூர்ல. அந்த சுப செய்தி என்னவென்றால், யார் மறுமைக்காக வாழ்கின்றார்களோ கேட்ட உடனே அது ஒரு சுப செய்தியாக இருக்கும். அது ஒரு டெஸ்ட். அது கேட்டதுக்கு பிறகு அது நமக்கு சுப செய்தியாக தெரியலன்னு சொன்னா, அது ஓப்பனா நாம வெறும் முஸ்லீம் வீட்டுல பிறந்துட்டோம், அதனால பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதே நம்ம தாய் தந்தையோட ஞாபகமே வராத பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. 2 மாசம் ஆயிடும், 3 மாசம் ஆயிடும், தாய் தந்தை போய் பார்க்கவும் மாட்டாங்க. வயசாயிடுச்சுன்னா அல்லாஹ் காப்பாற்ற வேணும், எப்போ இறந்து போவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஒருபோதும் தாய் தந்தை பிள்ளை இறந்து போகணும்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. யாருடைய உள்ளத்துல தாய் தந்தையுடைய பாசம் இருக்கிறதோ அவங்க உள்ளத்துல செல்ஃபிஷ்னஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட். செல்ஃபிஷ் ஆள் சுயநலவாதியோடைய உள்ளத்துல தாய் தந்தையோடைய பிரியம் இருக்காது. இதான் இயல்பு, மனிதன் ஹியூமன் பிஹேவியர், மனிதனுடைய இயல்பு. கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே, இன்று நாம் நேற்று ஆரம்பித்த 51வது சூரா சூரே தாரியாத் முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 52வது சூரா சூரே தூர், 53வது சூரா நஜம், 54வது சூரா கமர், 55வது சூரா ரஹ்மான், 56வது சூரா வாக்கியா, 57வது சூரா சூரே ஹதீத் முழுமையாக ஓதி முடித்தோம். இதில் பல தடவை இந்த வசனத்தின் மீது நான் பேசியிருக்கிறேன். இன்னொரு தடவை இதை பற்றி பேசலாம், ஏனென்றால் யூடியூப்ல கூட கேட்குறாங்க. சூரே தூர்ல ஒரு பெரிய சுப செய்தி இருக்கு. தந்தையா இருக்கக்கூடிய நான், எனக்கு அல்லாஹு தாலா ஒரு பெரிய சுப செய்தியை தருகின்றான் சூரே தூர்ல. அந்த சுப செய்தி என்னவென்றால், யார் மறுமைக்காக வாழ்கின்றார்களோ கேட்ட உடனே அது ஒரு சுப செய்தியாக இருக்கும். அது ஒரு டெஸ்ட். அது கேட்டதுக்கு பிறகு அது நமக்கு சுப செய்தியாக தெரியலன்னு சொன்னா, அது ஓப்பனா நாம வெறும் முஸ்லீம் வீட்டுல பிறந்துட்டோம், அதனால பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதே நம்ம ஹிந்து வீட்டுல பிறந்திருந்தா பொங்கல் பண்ணியிருப்போம். அதே நாம கிறிஸ்டியனோட வீட்டுல பண்ணியிருந்தா அல்லேலூயான்னு பண்ணியிருப்போம். இது கேட்ட உடனே மகிழ்ச்சி வருதா இல்லையா மனசுல பாருங்க. செய்தி என்ன? வல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின், அவர்களுடைய சந்ததிகள் அவர்களை பின்பற்றினார்கள் ஈமானுடன், जो ईमान लाए और उनकी औलाद ने उनकी पैरवी की ईमान के साथ. இப்போ நான் முஸ்லீமா இருக்கிறேன், என் பிள்ளைங்க கூட முஸ்லீமா தான் இருக்கிறாங்க. எப்படி? நான் முஸ்லீமா இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய பிள்ளைகள் முஸ்லீமா ஆயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் நான் முஸ்லீமா இருக்கிறதின் காரணமாக என்னுடைய பிள்ளைகளும் மோமினாக இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும்? அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், மறுமை நாள்ல அவர்களுடன் அவர்களுடைய சந்ததிகளை நாம் சேர்த்து விடுவோம். ஒமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை, ஒரு கால் என்னுடைய பிள்ளைகளுடைய என்னுடைய அமல்கள் என்னுடைய தந்தையுடைய அமல்களை விட குறைவாக தான் இருக்கிறது. அந்த குறைவாக இருந்தாலும் சரி, எனக்கு அல்லாஹு தாலா இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தந்தையுடன் மறுமை நாள்ல சேர்த்து விடுவான். அல்ஹம்துலில்லாஹ், அதான் எனக்கு வேணும். போயிட்டாருல அப்பா, இறந்துட்டாரு, ஜனாசால நம்ம அனுப்பிட்டோம். இப்ப அப்பாவை நம்ம சந்திப்போமா இல்லையான்னு சொல்லி கவலை இருக்குல்ல. இந்த வசனம் சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், போகின்ற வரை அவர் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு போனாரு. அல்ஹம்துலில்லாஹ், நானும் இன்ஷா அல்லாஹ் மரணிக்கின்ற வரை அல்லாஹ் அல்லான்னு சொல்லி மரணித்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறால அல்லாஹு தாலா வாக்கு கொடுக்கின்றான், எனக்கு அல்லாஹு தாலா நிச்சயமாக என்னுடைய தந்தையுடன் சேர்த்து விடுவான். எனக்கு ஆசை எந்த சொர்க்கத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை, உண்மையா சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த ஆசை இருக்கணும். எனக்கு ஆசை என்னன்னு சொன்னா, என் தாய் தந்தை மறுமையில ஒரு சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கணும், அவங்க காலு கிட்ட எனக்கு இடம் கிடைச்சா போதும். அதான் எனக்கு சந்தோஷமான இடம். அவங்க கால் அடியில உட்கார்ந்துக்கிட்டு எப்படி வாழ்நாள்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நாம கூட சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கின்றான். குல்லும் பிமா கஸப ரஹீன். ஆனா ஒவ்வொரு நபரும் தான் என்ன செய்து இருக்கிறாரோ அதுலதான் இருப்பாங்க, அதை விட்டு வெளியில வர முடியாது. இது அல்லாஹ் தஆலா தர்றது அல்லாஹ்வுடைய கருணை. கவனமாக பாருங்க, அல்லாஹ் தஆலா
பிள்ளைங்களுடன் தந்தையை சேர்த்து விடுவான்னு சொல்லல. ஆனா நடக்க போறது அதான். இப்ப பாருங்க, என்னுடைய அப்பாவுடைய அமல்கள் அதிகமாக இருக்கு, அதனால எங்க அப்பா கூட நான் சேர்ந்துருவேன். ஒரு கால் என்னுடைய பிள்ளை இன்ஷா அல்லா எப்படி சஹல் இவனுடைய அமல்கள் என்னை விட அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் நான் கீழ் தர்ஜார இருக்கிறேன்னு சொல்லி, நான் கீழே அந்தஸ்துல இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு கீழே எடுத்துட்டு வர மாட்டான் இல்ல அல்லாஹ். அப்போ அவன் மேல இருக்கிறான், எனக்கு சேர்த்து விடுவான் இல்ல அவனுடன். ஆனா அல்லாஹ் தாலா வைசி வருஷா சொல்லல, பெற்றோர்களுடன் பிள்ளைகளை சேர்த்து விடுவேன், பிள்ளைகளுடன் தந்தையை, அதான் நடக்க போகுது. ஆனா சொல்லல. காரணம் என்னன்னு சொல்லுங்க. இயல்பாவே பெற்றோர்களுக்கு தான் அதிகமாக பிள்ளைகள் நல்லதாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். எல்லா பிள்ளைங்களுக்கு என்னுடைய தாய் தந்தைகள் நல்லதாக இருக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கணும் அவசியம் இல்லை. தாய் தந்தையுடைய ஞாபகமே வராத பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. 2 மாசம் ஆயிடும், 3 மாசம் ஆயிடும், தாய் தந்தை போய் பார்க்கவும் மாட்டாங்க. வயசாயிடுச்சின்னா அல்லாஹ் காப்பாற்ற வேணும், எப்போ இறந்து போவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஒருபோதும் தாய் தந்தை பிள்ளை இறந்து போகணும்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்த விஷயத்துல ரெண்டுமே நடக்க போகுது. பிள்ளையுடைய அமல்கள் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா தாய் தந்தைகளை எல்லாம் சேர்த்து விட போனா. ஆனா விஷயத்த எல்லாம் சொல்லல. எல்லாம் என்ன சொல்றான், தாய் தந்தைகளுக்கு அப்போ என்ன தெரியுது, சொர்க்கத்துல எல்லாமே கிடைச்சிருங்க, சொர்க்கத்துக்கு நம்ம போயிடுவோங்க. சொர்க்கத்துக்கு நாம போனதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா சொர்க்கவாசிங்களுக்கு என்ன கேட்கிறாங்களோ அது தருவான் இல்ல. எல்லாம் கேட்டாலும் அல்லாஹ் தந்துடுவான். அல்லாஹ் சொன்னா ஹூர் ஐன், சூர ரஹ்மான்ல அழகா வந்துச்சு. பழங்களை கொடுப்பான், மாதுர பழத்தை கொடுப்பான், இது கொடுப்பான், அது கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். ஆனா இந்த பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைங்களை பார்க்கிற வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. அதனால அல்லாஹ் தாலா சொல்கின்றான், நீங்க ஈமானுடன் இருந்தால், உங்க பிள்ளைகள் உங்களை பின்பற்றினால், ஈமானுடைய விஷயத்துல உங்க பிள்ளைகளை நான் உங்களுடன் சேர்த்து விடுவேன். புரியுதாங்க? யாருடைய உள்ளத்துல தாய் தந்தையுடைய பாசம் இருக்கிறதோ அவங்க உள்ளத்துல செல்ஃபிஷ்னஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட். செல்ஃபிஷ் ஆள் சுயநலவாதியோடைய உள்ளத்துல தாய் தந்தையோடைய பிரியம் இருக்காது. இதான் இயல்பு, மனிதன் ஹியூமன் பிஹேவியர், மனிதனுடைய இயல்பு. அப்போ நாம நான் அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நான் நல்லவனாக வாழ்ந்து என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய பிள்ளைக்காக நான் துவா செய்துட்டே இருந்தால், நான் மரணித்ததற்கு பிறகும் நான் துவா செஞ்சுட்டே இருந்தேன்ல, ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன துவா செய்யணும் பிள்ளைங்களுக்கு, அல்லாஹ் என் பிள்ளைக்கு +2ல நல்ல மார்க்ஸ் கொடு, நல்ல ஜாபு கொடு, நல்ல பங்களா கொடு, நல்ல அது கொடு, நல்ல இது கொடு, நல்ல அது கொடு, தௌஃபீக் கொடு, அவன் பாவம் செய்யாம அவனை காப்பாற்று, அவனுக்கு 5 வேளை தொழுற தௌஃபீக் கொடு. கேட்குறோமா? பிள்ளைங்க ஃபஜர் தொழுலன்னா நமக்கு கவலை இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அவன் தான் மோமின். அந்த கவலையே இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் டெஸ்ட்டுங்க. இது பிள்ளைங்க தொழுல சரி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அது என் கையில இல்ல. நாளைக்கு நான் சொன்னா என் பையன் கேட்பானா? என்கிட்ட 100% என்கிட்ட இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை கூட அவர் கூப்பிட்டார், வாப்பா 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 நபி வந்துரு, என் கூட வந்துரு சொன்னா கடைசி வரைக்கும் வரல. நான் கேரண்டியா சொல்ல முடியாது இவன் இப்பதான் இப்படிதான் இருப்பான்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. ஆனாலும் முயற்சி செய்யணும். அவன் ஃபஜருக்கு தூங்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு துக்கமாவது இருக்கணும், ஆஹா என் பிள்ளை இன்னைக்கு ஃபஜர் தொழுலையேன்னு சொல்லி. அப்போ நம்ம துவா பண்ணிட்டே இருக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் தௌஃபீக் கொடு, எல்லாம் நமக்கு தௌஃபீக் கொடு. நான் பார்த்து இருக்கேங்க, இந்த துவா நம்முடைய பிள்ளைங்க குற்றம் செய்கின்ற நேரத்தில் ஒரு மலக்குமார்கள் துவா செஞ்சுட்டே இருக்கோம்ல, மலக்குமார்கள் அந்த துவா எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. துவா செய்ததுக்கு பிறகு நம்ம பிள்ளை ஒரு டூர்ல போய் யாராவது அவனை இது குடிப்பான்னு சொல்ற நேரத்துல எத்தனையோ பிள்ளைங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தனியா நமக்கு பயம் வந்துச்சு, நம்ம உட்காந்து ட்ரெயின்ல ஓரமா உட்காந்துட்டோம். ஏன்? அவங்க அம்மா துவா பண்ணிட்டு இருக்காங்க, அல்ல அவங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. எத்தனையோ பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க, கோவாக்கு நாம போனோம், எல்லாமே குடிச்சிட்டு இருந்தாங்க, அது பண்ணிட்டு இருந்தாங்க, இது பண்ணிட்டாங்க, நமக்கு ஆசை வந்துச்சு, திடீர்னு ஒரு பயம் வந்தது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ட்ரெயின்ல ஓரமா அந்த கதவு கிட்ட கக்கூஸ் கிட்ட நம்ம அந்த டாய்லெட் கிட்ட உட்கார்ந்துட்டோம். அந்த ஏன்
நாம பண்ற துவா. இன்னொரு விஷயம், நான் வாழ்நாள் முழுவதும் என் பிள்ளைங்களுக்காக நல்லது நடக்கணும்னு சொல்லி துவா பண்ணிட்டு இருந்தா, நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய பிள்ளைங்களுடைய பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கொள்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை நம்ம கேட்போம். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருந்தாங்க. ஒரு ஊருக்கு போனாங்க. போய் கேட்டாங்க, நமக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு இடம் கொடுங்க. ஊருக்காரங்க சொன்னாங்க, வெளியில போங்க, வெளியில போங்க, யாருக்கும் தங்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம், போங்க போங்க, விரட்டிட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போற நேரத்துல ஒரு செவுர் உடைஞ்சு போயிருக்கு. உட்கார்ந்து அந்த செவுர்ல அந்த செங்கல் எல்லாம் கரெக்டா வச்சு கரெக்டா ரிப்பேர் பண்ணாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு, அவங்க உங்களுக்கு எந்த ஒரு கவனிப்பு செய்யல, நீங்க நினைச்சிருந்தா இந்த செவுர் கட்டுனீங்கல்ல, இதுக்காக நீங்க கூலி வாங்கி இருக்கலாம் இல்ல. அப்போ சொன்னாரு, இது வேற விஷயம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ, இப்போ கூட பெரிய ஆலிம்கள், நிறைய ஆலிம்கள் சொல்றாங்க, இப்போ கூட ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய உதவி நடந்துட்டு இருக்கு. ஏன் அங்க போனார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்? சும்மாவா போனாரு? சும்மா ஊர் பார்க்கறதுக்கா போயிட்டு இருந்தாரு? ஒவ்வொரு தேவை இருக்குன்னு சொல்லி குர்ஆனுடைய சம்பவம் இல்லை இது, வாக்கியா இல்லை இது. சொன்னாரு, வஅம்மல் ஜிதாரு, இந்த செவுர், ஃபகான லிகுலாமைனி யதீமைனி ஃபில் மதீனதி வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, இது 2 அனாதைகளுடைய பொருள்கள் இதுல இருக்கிறது. அவங்க அப்பா இந்த செவருக்கு கீழே அவங்களுடைய பொருள்களை மறைச்சி வச்சிருக்காரு, அவங்க வளர்ந்ததற்கு பிறகு எடுத்துக்கணும்னு சொல்லி. வகான அபூஹுமா சாலிஹா, அவங்க இருவருடைய தந்தை நல்லவராக இருந்தார். அப்போ நல்ல தந்தை வஃபாத் ஆனதுக்கு பிறகும் அவர்களுடைய வேலைகள், அவர்களுடைய பிள்ளைகளை யார் கவனிக்கிறாங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கவனிக்கிறார். அந்த வரலாறுல அப்போ நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்தோம், எங்க பாட்டி எல்லாம் போற நேரத்துல ஃபீ ஹிஃப்ஸில்லா ஃபீ அமானில்லா, ஃபீ ஹிஃப்ஸ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல, அல்லாஹ்வுடைய பொறுப்புலன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ் பா ஹுதா. இப்போ சண்டை தான் இருக்கு, அல்லாஹ் ஹாஃபிஸ் போடலாம், நீ ஹுதா ஹாஃபிஸ் நை போடலாம். சண்டை போடுறதே மார்க்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. சண்டை போற இஃப்தார் நேரத்துல துவா பண்ணக்கூடாதுவா? வேற வேலை இல்லையா உனக்கு? மார்க்கத்துல வேற வேலை இல்லையா? அப்போ இப்போ இது போயிடுச்சு. பாய் முஸ்லிம் வீட்டுல பாய் போலோ, பாய் சொல்லுங்க, பாய் ஹாய் போய் அல்லாஹ் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஃபீ ஹிஃப்ஸில்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நடக்கிறது. இன்னொரு விஷயங்க, இது மட்டும் நடக்காது. ஒரு நபர் இதா தஹல ரஜுலு அல் ஜன்னதா, ஒரு நபர் சொர்க்கத்துல நுழைவாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், சொர்க்கத்துல போனவன வாழ்க்கை ஃபுல்லா மற்றவர்களுடைய கவலை தானே இருந்துச்சு. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா மாத்திரை சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி ஆயிடுச்சா, இவர் எப்படி இருக்கா, இந்த கவலையில தானே இருந்தாரு. மறுமையில போன உடனே சஅலான் அபவைஹி, போன உடனே எங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு கேட்பாரா? நல்ல பையன். வஸௌஜதிஹி, மனைவி எங்க இருக்கிறாங்க? வவலதிஹி, என்னுடைய பிள்ளைங்க எங்க இருக்காங்க? ஃபயுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படும், இன்னஹு லம் யப்லுகு தரஜதக வ அமலக, அவங்க உங்க அந்தஸ்தை அடையல, உங்களை போல நல்ல அமல் அவங்க செய்யல. அப்போ நீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறீங்க உதாரணத்துக்கு, அப்போ அவங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வர்ற மாதிரி அமல் செய்யல. அவர் சொன்னாங்க, அல்லாஹ் என் நல்ல பிள்ளையோட அடையாளம், யா ரப்பி, என்னை படைத்த ஆள்பவனே, அது அமில்து லீ வலஹும், நான் தராவி தொழுதேன்ல, எனக்காக மட்டும் தொழுல, நான் அப்பாக்காக கூட தொழுதேன். நான் குர்ஆன் ஓதுறேன்ல, எனக்காக மட்டும் ஓதுல, நான் என் அப்பாக்காக ஓதுறேன். நான் இப்போ போய் நைட்டு ஃபுல்லா பயான் பண்ணுவேன்ல, நான் எனக்காக மட்டும் பயான் பண்ண மாட்டேன், எங்க அப்பாக்காக நான் பயான் பண்ணுவேன். நான் அமல் செய்தது எனக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் அவங்களுக்காகவும் நான் அமல் செஞ்சேன். யா ரப் ஃபயுமரு பில்ஹாகிஹிம் பிஹிம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இவர் இவருடைய அப்பாக்காகவும் சேர்த்து அமல் செய்தாரா, மனைவிக்காகவும் சேர்த்து அமல் செய்தாரா, பிள்ளைங்களுக்காகவும் சேர்த்து அமல் செய்தாரா, அதனால அவங்களுக்கும் இவருடன் சேர்த்து விடுங்கள். அந்த ரஹ்மானுடைய கருணை பாருங்க, ரஹ்மானுடைய கருணை பாருங்க. இன்னொரு விஷயங்க, முடிந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு நாம ஸ்கூல் படிப்பு தானாகவே வந்துருங்க.
ஸ்கூல் படிப்பு தானாகவே வந்துடும். நம்முடைய கவலை வெறும் பாபா பிளாக் ஷிப் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் இருக்கக்கூடாது. நம்முடைய கவலை ஃபுல்லா சூரே ஃபாத்திஹா வந்துச்சா. ஒவ்வொரு தந்தையோடைய பொறுப்பு, என்னுடைய பிள்ளை 10th படிக்கிறானோ இல்லையோ, என்னுடைய பிள்ளை +2 படிக்கிறானோ இல்லையோ, அது வேற விஷயம். என்னுடைய பிள்ளைக்கு குரான் ஓத தெரியுதா இல்லையா என்று ஒரு தந்தைக்கு கவலை இருந்தாதான் அவர் குரானை நேசிக்கின்றவர். சொல்ல போலே தோ படுத்தே நீ ஹசரத் பச்சே, சொன்னா படிக்கிறது இல்ல. ஸ்கூலுக்கு மட்டும் சொன்ன உடனே போயிட்டாரா? எப்படியெல்லாம் எல்கேஜிக்கு எடுத்துட்டு போயிருக்கோம், மூட்டையா எடுத்துட்டு போயிருக்கோம், கை கால் பிடிச்சிட்டு எடுத்துட்டு போயிருக்கோம், அழுதா கூட எடுத்துட்டு போயிருக்கோம் இல்ல. அப்ப அங்க மட்டும் பையன் சொன்ன உடனே போயிட்டாரா? இல்ல. பையனை நாம அல்லாவை அஞ்சுகின்ற ஒரு பையனாக இந்த உலகத்துல விட்டுட்டு போனா என்ன கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நபர் இறந்து விட்டால் இதா மாதா இப்னு ஆதமா இன்கதா அன்ஹு அமலுஹு, அவனுடைய அமல் செய்யற காலம் துண்டிக்கப்படும். இப்போ மௌத் வந்த உடனே இனிமே நான் தராவி வைக்க முடியாது, இனிமே நான் நோன்பு வைக்க முடியாது, இனிமே நான் குர்ஆன் ஓத முடியாது, இனிமே நான் ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்றதுக்கு எனக்கு அனுமதி இல்லை, என்னுடைய புக்கு மூடிடுவாங்க, ஃபினிஷ், என்னாவும் செய்ய முடியாது கபர்ல. ஆனா இல்லா தலாத், 3 விஷயங்கள் மட்டும் நான் இறந்ததற்கு பிறகும் நான் அந்த செயல்களின் காரணமாக என்னுடைய வேதம் ஓபன் பண்ணி என்னுடைய கணக்குல எழுதிட்டே இருப்பாங்க. அந்த 3 விஷயங்கள் என்ன? சதகத்தின் ஜாரியா, தர்மம், தொடர்ச்சியாக நடக்கின்ற தர்மம். நான் ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டேன்னு சொன்னா, நாம ஒரு மதரசாவை கட்டிட்டோம்னு சொன்னா, எவ்வளவு நாள் இங்க தொழுறாங்களோ நம்முடைய அமல்ல எழுதிட்டே இருப்பாங்க. ஒருவருக்கு நாம மார்க்க கல்வி சொல்லி கொடுத்துட்டோம், அவர் அந்த மார்க்க கல்வி கேட்டு அதன்படி அமல் செய்தார் என்றால் அதுவும் எனக்கு சவாப் கிடைச்சிட்டே இருக்கும். வலதின் சாலிஹின் யதூலஹு, நல்ல மகன் தாய் தந்தைக்காக துவா செய்யறாருல்ல, அந்த துவாக்கள், நிறைய துவா செய்யணும் தாய் தந்தைக்காக. அந்த துவாக்கள் அவங்க வஃபாத் ஆனதுக்கு பிறகும் அவங்களுடைய அமல்ல அவங்களுடைய அமலாக எழுதப்படும். இன்னொரு ஹதீஸ் கேளுங்க. ஒரு நபர், அவருக்கு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். அவர் கேட்பாரு, யாரப் அன்னா லீ ஹாதா, எனக்கு எப்படி இந்த பெரிய அந்தஸ்து கிடைச்சிச்சு? ஃபயகூலு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைச்சிரும். இவர் நார்மலா தொழுது வந்திருப்பாரு, எனக்கு எப்படி அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சிச்சின்னு சொன்னா, ஃபயகூலு பி இஸ்திக்ஃபாரி வலதிக லகா, நீங்க வஃபாத் ஆனதுக்கு பிறகு தொடர்ந்து உங்களுடைய மகன் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தாரு. எந்த அளவுக்கு அப்பா அல்லாஹும்ம ஃபில்லி அபி அல்லாஹும்ம ஃபில்லி, அல்லாஹ் துவா பண்ண, அல்லாஹ் ஃபில்லனா வலி வாலிதீனா அபி ஃபில். நம்மளோட பெரியவங்கெல்லாம் ஒவ்வொரு துவால ஏன் அது வச்சிருக்காங்க தெரியல. கூட்டு துவா இல்ல, அது இல்ல, இதுல கொஞ்சம் கேளு தம்பி. அந்த துவா எதுக்கு ஹசரத் ஒவ்வொரு துவால ஒவ்வொரு ஃபஜர்ல ஓதுறால, ரப்பி ரப்பனா ஃபிர் லனா, நீங்க தாய் தந்தை மன்னிப்பாயாக என்று இந்த ஹதீஸ் இருக்கு. அவர் எந்த அளவுக்கு உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டார் என்றால், அந்த பாவ மன்னிப்பு கேட்டதின் காரணமாக உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டது. இந்த ஹதீஸ் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். இன்னொரு விஷயங்க, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம அதிகமாக துவா செய்ய வேண்டும். தந்தை, குறிப்பாக தந்தையுடைய துவா நாம பெற வேண்டும். தந்தையுடைய பத்துவா நம்ம பெறக்கூடாது. தந்தையுடைய துவா, அவர் எப்படிப்பட்ட தந்தை இருந்தாலும் சரி, ஒரு குடிக்காரனாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்து ஒரு பிள்ளைக்காக துவா செய்தால் அந்த துவா அர்ஷ் கிட்ட போயிடும். அதே நேரத்தில் பத்துவா செய்யாதீங்க. து மர்ஜா, நாசமா போ, செத்து போலாம் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் வலா ததுஉ அலா அவுலாதிக்கும் வலா ததுஉ அலா ஹதமிக்கும் வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் உங்களுடைய வேலை செய்கின்றவர்களுக்கும் உங்களுக்கு பொருள்களுக்கும் சபிக்காதீங்கள். என்ன சொல்லுவாங்க? சபிக்காதீங்க, எப்பவுமே பத்வா கொடுக்காதீங்க. ஏன்? நீங்க சபிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்கின்ற நேரமாக இருந்தால் உங்களுடைய பத்வா கூட அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். எது நம்ம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.